அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸுக்கு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நேற்று அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா சில டவுட்ஸ் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, கேலம் நம்பரில் மென்ஷன் பண்ணிக்க 9 and 10 ரெண்டுத்துலேயும் டவுட்டு ப்ரோ, டிடி எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு 9 பார்த்து தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையிலையும் 2 கேட்டகரியில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்இ, என்ஐஓஎஸ், பாலிடெக்னிக், டிப்ளமா. தென் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொல்கிறேன், ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தவங்க இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து 1000 ருபீஸ் டிடி எடுக்கணும். ஓகே ப்ரோ, எனக்கு இது இன்னும் புரியலை அப்படின்னா நீங்கள் காலேஜ் போங்க. காலேஜ் போயிட்டு அட்மிஷன் போடுறப்போ அவங்க கேட்பாங்க, டிடி எடுக்கணும்னா சோயல் கேம்பஸுக்கு உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இருக்குது, அங்கே நீங்கள் டிடி எடுத்து கொடுத்துக்கலாம். தென் அதர் ஸ்டேட்லேருந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் 2000க்கு டிடி எடுக்கணும் அப்படின்றத ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரும் பதட்டப்பட வேணாம். நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் டிடி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th காலம். 10th காலமை பொறுத்தவரையிலும் ஆன்டி ரேக்கிங் அஃபிடேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் காலேஜில் எந்த விதமான ரேக்கிங்கும் பண்ண மாட்டோம். தென் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக லையபிள் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறது தான் ஆன்டி ரேக்கிங் அஃபிடேவிட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆன்டி ரேக்கிங் போர்ட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, எனக்கு அது எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் இயர் வீடியோ போட்டது லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதில் வந்து நான் 3 இயர்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்லை, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போர்ட்டலில் தான் லிங்க்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த போர்ட்டலில் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்கள் அஃபிடேவிட்டை எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை இன்னொரு புது வீடியோவாக கிளாரிட்டியான ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.